How to become a successful person? இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். அதில் ஒரு சிலருக்கு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு தான் ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அந்த மாதிரி ஆசைகள் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு தன்னோட லவ் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு ஆசை இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பெரிய வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். சைக்கிளில் போகிறவனுக்கு பைக்கில் போக ஆசை, பைக்கில் போகிறவனுக்கு காரில் போக ஆசை, காரில் போகிறவனுக்கு ஏரோப்ளேனில் போக ஆசை. ஆசை யாரை தான் விட்டுச்சு? மனுஷனாக பிறந்த எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதோ அடையிறதோ ஒரு சில பேர் தான். காரணம் கடவுளா? இல்லை அவங்களுக்கு மட்டும் தான் கடவுள் வரம் கொடுத்துட்டு போனாரா? ஆமாம், கடவுள் தான். அந்த கடவுள் வேற யாரோ இல்லை, நமக்கு கடவுள் நம்ம தான். அப்போ நமக்கு யார் வரம் கொடுக்கணும்? நமக்கு நம்மளே தான் வரம் கொடுக்கணும். அந்த வரம் என்னன்னா முயற்சி. இப்போ ஓடணும் ஆசைப்பட்டோம்னா ஒரு 2 அடியாவது நடக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்க இடத்துலேருந்து ஏந்திரிக்கணும். இந்த மாதிரி தான் எல்லா செயல்லையும் ஒரு சின்ன முயற்சி தான் ரொம்ப முக்கியமானது. நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி வெற்றியாளராக மாறலாம் அப்படின்றதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. Number 1. Search and find your goals. நமக்குன்னு ஒரு இலக்கு வேணும், நமக்குன்னு ஒரு கோல் வேணும். நமக்கான கோல் என்னன்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நமக்கான இலக்கு என்னன்னு தெரியலனா அதை எப்படி நம்மளால அடைய முடியும்? அப்போது நம்மளோட இலக்கு என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதை எங்கே போய் தேடுறது? அதை உங்களோட மனசுக்குள்ளே தான் தேடணும். நம்மளோட இலக்கு வேற எங்கேயும் இருக்காது, நமக்குள்ளே தான் இருக்கும். நமக்குள்ளே இருக்க திறமையை நம்ம தான் கண்டுபிடிச்சி அதை எப்படி அடையலாம் அப்படின்றத முடிவு பண்ணணும். நம்ம இலக்கு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த இலக்கை எக்காரணத்து கொண்டும் நம்ம மாற்றிக்க கூடாது, குழப்பம் அடையவே கூடாது. தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும். Number 2. Create a plan. நம்ம இலக்கு என்ன அப்படின்னு நம்ம முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அதை எப்படி எத்தனை நாளைக்குள்ளே செஞ்சு முடிக்கலாம், எந்த மாதிரி செஞ்சு முடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு திட்டம், ஒரு பிளான் நம்ம கிட்ட இருக்கணும். Number 3. Love your patient. நம்மளோட உணர்வுகளுக்கு மற்றவங்க முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நம்ம மறந்துடணும். நம்ம உணர்வுகளுக்கு நம்ம தான் முதல்ல முக்கியத்துவம் தரணும். நம்மளோட பேஷன், நம்மளோட குறிக்கோளை நம்ம காதலிக்க ஆரம்பிக்கணும். Number 4. Focus. நம்மளோட செயல்கள் எல்லாத்தையுமே, நம்மளோட ஒர்க் எல்லாத்தையுமே நல்லா கவனமாக ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணணும். இந்த படத்தில் ஒரே ஒரு ரோஜாப்பூ மட்டும் தனித்துவமாக அழகாக தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கேமராவில் அந்த ரோஜாப்பூவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கிறதுனால தான். அதனால தான் அந்த படத்தில் அந்த பூ மட்டும் தனித்துவமாக அழகாக தெரியுது. அந்த கேமரா அந்த மலரை ஃபோக்கஸ் பண்ணுது, அந்த பூவை ஃபோக்கஸ் பண்ணுது. அதுபோல் நம்மளோட லைஃப்பில் யாரெல்லாம் தன்னோட ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தில் வெற்றியாளர்களாக இருப்பாங்க. Number 5. Push. Believe in yourself. உங்களை நம்பி புஷ் பண்ணுங்க. அடுத்தவங்களை புஷ் பண்ண சொல்லலை. நம்ம எப்போவுமே அடுத்தவங்களை புஷ் பண்ணக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் நம்ம கெட்டது நினைக்கக்கூடாது. யாரையும் கீழே தள்ளி தான் நம்ம மேலே வரணும் அப்படின்ற எண்ணம் நம்ம மனசில் எப்பவுமே வரக்கூடாது. இப்போவும் சொல்கிறேன், அடுத்தவங்கள புஷ் பண்ணக்கூடாது. அப்போ யாரை புஷ் பண்ணணும்? உங்களை நீங்களே புஷ் பண்ணிக்கணும். உங்கள் மைண்டை புஷ் பண்ணுங்கள், உங்கள் மைண்டை தள்ளுங்க. காலையில் சீக்கிரமாக ஏந்திரிக்கணும், 4 மணிக்கு ஏந்திரிக்கணும், 5 மணிக்கு ஏந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களா?
அப்போது நீங்கள் ஏந்திரிக்கிறதுக்கு அலாரம்லாம் தேவையே இல்லை. உங்கள் மைண்டை புஷ் பண்ணி நீங்களே காலையில் சீக்கிரமாக ஏந்திரிக்க பழகுங்க. நம்பர் 6, ஒர்க் கன்சிஸ்டன்ட்லி. நம்மளோட வேலைகளை தொடர்ந்து பண்ணணும். ஒர்க்கை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். எறும்பு தனக்கு தேவையான உணவை சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் அதோட வேலை. அதோட வேலையை அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே போல் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட வேலைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்பர் 7, இம்ப்ரூவ். இந்த உலகத்தில் சாகாவரத்தை தவிர மீதி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அப்போது நம்ம நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும். எப்படி இந்த உலகம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுதோ அதே போல் நம்மளையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நம்பர் 8, ரீட் புக்ஸ் ஆர் லேர்ன் நியூ திங்ஸ். நிறைய புத்தகங்களை படிக்கணும், இல்லைனா நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். புத்தகங்களை படித்தாதான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும்னு இல்லை, நம்ம நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மூலியமாகவும் சக்ஸஸ் ஆகலாம். அதுக்காக படிக்காதீங்கன்னு சொல்ல வரல. படிப்பும் முக்கியம். படிக்க தெரியாதவங்க அறிவாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிறது தான் அப்படின்றத சொல்ல வரேன். உங்களுக்கு படிக்கிறதுல ஆர்வம் இருக்குன்னா இப்போலேருந்தே நல்ல நல்ல புத்தகங்களை வாங்கி படிக்க தொடங்குங்க. நம்பர் 9, நெவர் கிவ் அப். ஃபால் 7 times, ஸ்டாண்ட் அப் 8. பாஸ், ரெஸ்ட், பட் நெவர் கிவ் அப். ஒரு வேலையை 7 தடவை செஞ்சு தோந்து போயிட்டா 8வது தடவை மறுபடியும் செய்யுங்க. உங்களுக்கு முயற்சி இருக்குது. பயிற்சி பத்தலைனா பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்து அதே வேலையை மறுபடியும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுவே நீங்கள் உங்கள் வேலையை செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருந்தால் அதை நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஓய்வெடுங்க. ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் தொடர்ந்து செய்யுங்க. நெவர் கிவ் அப். எப்போவுமே உங்களோட வேலையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்போவுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட வேலையை செய்கிறத நீங்கள் கைவிட்டுறாதீங்க. நம்பர் 10, பி ஸ்ட்ராங். அட் த எண்ட் யூ வில் அச்சீவ் யுவர் கோல்ஸ். என்ன ஒர்க் பண்ணுற? இந்த ஒர்க்கா? இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் பண்ணாத, வேற போய் பண்ணு, இதெல்லாம் எல்லாம் ஒரு யூஸும் இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் நெகட்டிவாக பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பார்க்க முடியாது. ஸோ என்னோட கோல் இதுதான், என்னோட இலக்கு இதுதான், நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருங்க. அதே ஸ்ட்ராங் மைண்டோட உங்கள் ஒர்க்கை கண்டினியூவாக செய்யுங்க. இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஒர்க்கை செய்யும் போது கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அட் த எண்ட் யூ வில் அச்சீவ் யுவர் கோல்ஸ். உங்களோட இலக்கு உங்கள் கையில் இருக்கும். உங்களோட விடாமுயற்சிக்கான பரிசாக உங்கள் கையிலேயே இருக்கும். உங்கள் வெற்றிக்கான நாள் எந்த நாள்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.